எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கலெக்ஷன்ஸ் இன் ஜாவா. இந்த ஜாவால நம்ம கலெக்ஷன் பத்தி பார்ப்போம். கலெக்ஷன்னா லிஸ்ட், செட்டு. நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கலெக்ஷன் ஜாவா அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். நம்ம கலெக்ஷன் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ கலெக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, செட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம இதோட சேர்த்து மேப்பும் பார்ப்போம். இது எல்லாமே மூணுமே சேர்ந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது எப்படி ப்ராசஸ் ஆகுது, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த லிஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். லிஸ்ட் அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். அந்த நேம் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்ம வைக்கிற பேர் தான், என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் இப்படின்னு வைக்கிறேன். வைக்கும் போது எனக்கு என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் லிஸ்ட் ஏ ஈக்குவல் டு நியூ லிஸ்ட்னு கொடுத்துட்டேங்க. கொடுத்தா எனக்கு என்ன எரர் வருது, இம்போர்ட் ஜாவா லிஸ்ட் வருது. சரி, இம்போர்ட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே வந்து நமக்கு எரர் வருது, cannot instantiate the type list அப்படின்னு வருது. ஏன் இந்த எரர் வருதுன்னு நம்ம பார்க்கணும். அதே தான் அடுத்தது செட்டுக்கு பார்க்க போகிறோம். செட்டு b ஈக்குவல் டு நியூ செட் அப்படின்னு வைக்கிறோம். செட்டுன்னு வச்ச உடனே இங்கேயும் வந்து நமக்கு எரர் வரும். என்ன எரர் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கான்செப்ட் படிக்கிறத விட இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். இதையும் இம்போர்ட் பண்ணியாச்சு, பட் லிஸ்ட்டுக்கும் செட்டுக்குமே இந்த சைடு எரர் வருது. ஏன் வருது, எதுக்காக வருது, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தா தான் நமக்கு புரியும். லிஸ்ட்டுன்னு போட்டால் ஏன் எரர் வருது, செட்டுன்னு போட்டால் ஏன் எரர் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த லிஸ்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே 2 எரர் வருது பார்த்தீங்களா. கம்பைல்லே எரர் வருது, cannot instantiate the type list அப்படின்னு வருது. ஏன் வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு சின்டாக்ஸ் நம்ம எப்படி எழுதணும், ஒரு கோடிங்கில் இன்டர்வியூக்கு போகும்போது லிஸ்ட் ப்ரோக்ராம் எழுதி காட்டுங்க, செட்டு எழுதி காட்டுங்க, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு கேட்பாங்க. கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன எரர் வரும், ஏன் எரர் வருதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட காசு தரேன், மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு மொட்டையாக சொன்னால் நீங்கள் என்ன வாங்குவீங்க, எந்த கடைக்கு போவீங்க. அதுதான் லிஸ்ட்டு கிட்ட சொல்கிறோம். லிஸ்ட்டு நீ போயிட்டு ஒரு புது லிஸ்ட்டை கிரியேட் பண்ணு, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் என்ன லிஸ்ட்டு, லிஸ்ட்டில் என்ன லிஸ்ட்டுன்னு சொல்லணும். அப்போது இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரே லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். அரே லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இது இம்போர்ட் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த எரர் போயிடும். இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். இங்கே போயிடுச்சிங்களா லிஸ்ட்டு, நீ போயிட்டு அரே லிஸ்ட்டாக எல்லாமே கொண்டு வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்த்துருவோம். இப்போ இதுக்கான மீனிங் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். அதே வந்து இந்த அரே லிஸ்ட்டுக்கு பதில் லிங்க்டு லிஸ்ட், NKEDLIST. இப்போ லிங்க்டு லிஸ்ட் கொடுத்தா என்ன நடக்கும், இதையும் இம்போர்ட் பண்ண சொல்லி கேட்கும். இதையும் இம்போர்ட் பண்ணிங்கன்னா எரர் போயிடும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். இப்போ லிங்க்டு லிஸ்ட்டு, அரே லிஸ்ட்டு 2 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அரே லிஸ்ட்டு போடலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் லிங்க்டு லிஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ லிஸ்ட் ஏ ஈக்குவல் டு நியூ லிங்க்டு லிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அரே லிஸ்ட்னு மாற்றிப்போம். அரே லிஸ்ட்லேருந்து வருவோம். இந்த அரே லிஸ்ட் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அரே லிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நிறைய லிஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏ டாட் ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை நான் கொடுக்குறேன். இங்க உள்ள வந்து நான் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்றேன். சிஎஸ்கே அப்படின்னு நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு போட்டாச்சு. இப்போ ஆட் சிஎஸ்கேன்னு போட்டாச்சு. ஏ டாட் ஆட் ஆப்ஜெக்டுக்குள்ள டபுள் கோட்ஸ், இதுக்குள்ள ஆர்சிபின்னு போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆட் டாட் ஏ. இப்போ நம்பர்ஸும் நம்ம வந்து கொடுக்கலாம். 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸும் நம்ம கொடுக்கலாம். ஏ டாட் ஆட் ஆப்ஜெக்டுக்குள்ள போயிட்டு ஒரு கேரக்டரும் நம்ம கொடுக்கலாம். இது வந்து எதுவுமே வந்து நம்ம கேரக்டர் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே நமக்கு எரர் எல்லாமே போயிடுது. இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா SYSOUT
ஏவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வரும். இப்போ இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா சிஎஸ்கே ஆர்சிபி 1 2 3 சி அப்படியே இந்த இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆயிருக்கு கரெக்டுங்களா. அப்போ அதுதான் வந்து இங்க இருக்கிற விஷயம். நம்ம அரே லிஸ்ட்ல நம்ம என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகுது. இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகுது. நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அதே ஆர்டர்ல மெயின்டைன் பண்ணுது அரே லிஸ்ட். சரி, இப்போ இதுதானா லிஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடுத்த லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் டிஃபரன்ஸ்க்கு. லிஸ்ட் இங்க வந்து நம்ம வந்து ஜென்ரிக்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத ஒரு பாஸ் பண்றோம். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் சம்பந்தப்பட்ட டேட்டா டைப் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். b equal to new array list. நம்ம ப்ரோக்ராம் ஏன் எழுதுறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ b டாட் ஆட் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு 1 2 3ன்னு கொடுத்தா நமக்கு என்ன வரும்? எரர் வரும். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேராமீட்டர் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்ட்ரிங் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். இதே நான் அந்த 1 2 3க்குள்ள டபுள் கோட்ஸ் கொடுத்தோன்னா அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி அதை அக்செப்ட் பண்ணிக்கும். எரர் வந்து போயிடுச்சு. இப்போ b டாட் ஆட் அதே மாதிரி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ இதையும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. b டாட் ஆட் இன்னொரு ஸ்ட்ரிங் பேராமீட்டர் பாஸ் பண்றேன். டெல்லி அப்படின்னு கொடுக்குறேன். இதோடைய இன்சர்ஷன் ஆர்டரும் நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். b கொடுத்து நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி 1 2 3 சிஎஸ்கே டெல்லி அப்படின்னு வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ நான் இதே b டாட் ஆட் சிஎஸ்கேவே நான் ரிப்பீட்டடாக கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. டூப்ளிகேட் அலோவ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 2 தடவை சிஎஸ்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு 2 தடவையும் சிஎஸ்கே வந்திருக்கு. அப்போ டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணுது. இது முக்கியமான விஷயம். டூப்ளிகேட் அலோவ் பண்ணுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இதே இதுன்னு அப்படியே வந்து லிங்க்டு லிஸ்டா கொடுக்குறேன். லிங்க்டு லிஸ்டா கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். அப்படியே பிரிண்ட் பண்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாட் இஸ் எரர்? ஐ கேப்ஸ்ல போட்டிருக்கேன், அதனால எரர் வருது. இப்போ அந்த எரர் போயிடுச்சு. சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, சிஎஸ்கே ஆர்சிபி 1 2 3 சி அதே ஆர்டர்ல மெயின்டைன் ஆகுது. என்னதான் வித்தியாசம் இந்த லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே இங்கேயும் என்ன பண்றேன், லிங்க்டு லிஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க அப்படியே சேவ் பண்றேன். சேவ் பண்ணீங்கன்னா 1 2 3 சிஎஸ்கே டெல்லி சிஎஸ்கே சிஎஸ்கே இதுவும் அரே லிஸ்ட்டுக்கான வேலையை செய்யுது. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அரே லிஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த அரே லிஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அரேனாவே உங்களுக்கு பாக்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், இப்போ பி ஆஃப் அரே அப்படின்னு சொல்லிட்டு 7 3 8 இப்படின்னா அரே வந்து என்ன பண்ணும், ஒரு 4 பாக்ஸை கிரியேட் பண்ணும். 4 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்லயும் ஒரு நம்பரை வச்சுக்கும். அதே அரே லிஸ்ட் என்ன பண்ணும்னா, இப்போ டிஃபால்ட்டா ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணும். திரும்ப எக்ஸ்ட்ராவா வேணும்னா டோட்டல் பாக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லும். அந்த டோட்டல் பாக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 10 பாக்ஸ் இருக்கு, 10 நம்பர் இருக்கு இல்லையா. இப்போ இங்க வந்து 7 3 8 9 அந்த மாதிரி நம்பர் இருக்கு. அந்த மாதிரி நம்பர்ல நமக்கு இன்னும் அடிஷனலா நம்பர் ஆட் பண்ணும், அடிஷனலா டேட்டா வந்து ஆட் பண்ணும் அப்படின்னா அது என்ன பண்ணும் டிவைடட் பை 2. இப்போ எத்தனை பாக்ஸ் இருக்கோ அத்தனை பாக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லும். அரே லிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரீசைசபிள் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரீசைசபிள் அரே. அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அரே லிஸ்ட். ரீசைசபிள்
அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் ஆட் ஆகும். இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ 7 3 8 9 இருக்கு. இப்போ இந்த 9க்கு அப்புறம் ஒரு டேட்டா ஆட் பண்ணோம்னா இன்னும் ஒரு 2 பாக்ஸ் ஆட் பண்ணோம். நம்ம 5 தான் ஆட் பண்ணுவோம். அது வந்து 4 பாக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு வரும்போது இன்னும் ஒரு 2 பாக்ஸ் ஆட் பண்ணும். அப்புறம் அடுத்தது ஒரு 6 பாக்ஸ் இருக்குன்னா டிவைடட் பை 2னா ஒரு 3 பாக்ஸ் ஆட் பண்ணும். அதனால தான் இது ரீசைசபிள் அரே அப்படின்னு நம்ம சொல்றது. இதே வந்து லிங்க்டு லிஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே டபுள் லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லுவாங்க. டபுள் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் லிங்க்டு லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ரலாக டபுள் அப்படிங்கிறத உங்களுக்கு மீனிங் புரியும். இதெல்லாமே டபுளாக கொண்டு போகும். ஸோ இதுதான் வந்து லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சரி, இப்போ இந்த லிஸ்ட்டில் என்னென்ன மெத்தட் இருக்குன்றத பார்ப்போம். இப்போ நான் system டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுக்குறேன். சிஸ் அவுட் அகைன் ஏ டாட் வைக்கிறேன். டாட் வச்சவொடனே எனக்கு என்ன வருது, கண்டெய்ன்ஸ் அப்படின்னு வருது. கண்டெய்ன்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு மெத்தட். கெட் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிஸ்ட்ல கெட் மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம கெட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் கடைசியாக என்ன இண்டெக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ரிமூவ் பண்ணுற இண்டெக்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறது, ரிமூவ் ஆல் கலெக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். செட்டு, சைஸு, டூ ஸ்ட்ரிங்கு, கெட் கிளாஸ், டூ அரே, அதுக்கப்புறம் ஐட்ரேட்டர், லிஸ்ட் ஐட்ரேட்டர். ஐட்ரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் கொண்டு போகும். லிஸ்ட் ஐட்ரேட்டரும் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் கொண்டு போகும். இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். எல்லாமே வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் கம்பல்சரி கொண்டு போகும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் லிஸ்ட் ஐட்ரேட்டர் அண்ட் ஐட்ரேட்டரோட ஜென்ரலான மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அதை பார்ப்போம். இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டரை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணா இங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. லிஸ்ட் ரிட்டர்ன் ஏ லிஸ்ட் ஐட்ரேட்டர் ஓவர் த எலிமெண்ட் இந்த லிஸ்ட் ப்ராப்பர் சீக்வன்ஸ் ஓவர் அந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டர் என்ன பண்ணுன்னா போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன் கொடுக்கும். பட் ஐட்ரேட்டர் வந்து ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷன், நாட் பேக்வர்ட் டைரக்ஷன். இதுதான் இதுல இருக்கிற டிஃபரன்ஸ். ஐட்ரேட்டர் வந்து ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷன் அண்ட் லிஸ்ட் ஐட்ரேட்டர் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன். இது என்ன மெத்தட்னா வித் நெக்ஸ்ட், வித் ப்ரீவியஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொடுக்கும். இதுதான் லிஸ்ட்டுக்கும் இந்த ஐட்ரேட்டருக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி வேற என்ன மெத்தட், கிளியர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இந்த லிஸ்டோடைய சைஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த லிஸ்டோடைய சைஸ் 4 அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல நீங்கள் ஒரு மெத்தடும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன மெத்தட் இருக்கு. ஏ டாட் கண்டெய்ன்ஸ் கண்டெய்ன்ஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தா என்ன வருதுன்னு செக் பண்ணிடலாம். கண்டெய்ன்ஸ் ஆல் ஏ அப்படின்னு கொடுக்குறோம். இதை ரன் பண்ணுறோம். கண்டெய்னர்ஸில் எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு இதுவாக நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ் அவுட் ஏ டாட் வேற என்ன மெத்தட் பார்க்கலாம். கெட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இண்டெக்ஸை நான் 2ன்னு சொல்கிறேன். 2ங்கிறது 0 1 2 1 2 3 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகணும். அது பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். 1 2 3யும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸுமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஏ டாட் இது எம்டியா இருக்கா அப்படின்னு கேட்குறோம். எம்டியா இல்லை அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் அந்த மெத்தடை கொடுக்கும். இப்போ நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பாருங்க. இப்போ எம்டியா இருக்கா, இல்லை ஃபால்ஸ். எம்டியா இல்லை அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ், ட்ரூனா எம்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு, அரே லிஸ்ட் இங்கே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அரே லிஸ்ட் அப்படின்னு மாற்றிக்கலாம். பெரிய டிஃபரன்ஸ் டபுள் லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், சிங்கிள் லிஸ்ட், இதுதான் டிஃபரன்ஸ். இதையும் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் கிடச்சிரும். சேம் அதே கான்செப்ட் கிடச்சிரும். இப்போ நல் வேல்யூ ஆட் பண்ணால் ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏ டாட் ஆட் NULL நல்லுன்னு கொடுப்போம். நல் கேஸ் வந்து அலோட் பண்ணுதா பார்ப்போம். அலோவ் பண்ணுது. இப்போ இங்கேயும் ரன் பண்ணுவோம். நல்லுங்கிற வேல்யூ நமக்கு வரணும். நல்லுங்கிற வேல்யூ இந்த இடத்துல வந்துடுச்சு. ஃபைன். இதே டூப்ளிகேட் நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இப்போ நான் இந்த இடத்துல திரும்ப நல் போடுறேன்.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு நல் போடுறேன். இப்போ நல் வேல்யூஸ் வருதான்னு பார்ப்போம். எனக்கு எல்லா இடத்துலையுமே நல் வேல்யூஸ் வருது. அப்போது மல்டிபிள் நல் வேல்யூஸ் அலௌட் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். நம்ம இன்டர்வியூவில் பேசும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். மல்டிபிள் நல் வேல்யூஸ் அலௌட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அரே லிஸ்ட், இது வந்து லிங்க்டு லிஸ்ட். இப்போ லிங்க்டு லிஸ்ட்லேயும் வந்து நம்ம மல்டிபிள் நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணுதான்னு பார்ப்போம். b டாட் ஆட் null ஸ்பேஸ், இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இங்கே 4 தடவை நல் வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ இந்த நல் வேல்யூஸ் வருதான்னு பார்ப்போம். இங்கேயும் நமக்கு மல்டிபிள் நல் வேல்யூஸ் வந்துருச்சு. ஓகே, நம்ம இன்னொரு லிஸ்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நியூ லிங்க்டு லிஸ்ட். இது மீனிங் வந்து நமக்கு புரியும். ஒரு தடவையும் நம்ம கோட் அடிக்கும்போது மீனிங் நமக்கு வந்து தெரியும். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகிறோம், அதுக்கு ஒரு பேராமீட்டர் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் வேணும்னு சொல்கிறோம். நம்மளே ஒரு நேம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நியூ லிங்க்டு லிஸ்ட்டுன்னு நம்ம கொடுக்குறோம். திரும்ப அதே ஸ்ட்ரிங் பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம அந்த லிஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மாதிரி தான். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லிஸ்ட்லேருந்து இன்னொரு லிஸ்ட்டு நம்ம எப்படி காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹவு டு ஐட்ரேட் ஒன் லிஸ்ட் ஃப்ரம் அனதர் லிஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நமக்கு என்ன மெத்தட்னா ஆட் ஆல். இப்போ நம்ம போட்டது எல்லாமே ஆட் மெத்தட். ஒரு லிஸ்ட்லேருந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து போட போகிறது ஆட் ஆல் மெத்தட். இந்த ஆட் ஆல் மெத்தட் மூலியமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை பண்ண போகிறோம். c டாட் ஆட் ஆல். இங்கே ஆட் ஆல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம பின்னு பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணால் ஆட் ஆகுதான்றது செக் பண்ணுவோம். சிஸ் அவுட். இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் நமக்கு வந்து நிறைய லாஜிக் கண்டுபிடிக்க முடியும். இன்டர்வியூவில் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா நிறைய விஷயம் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆட் ஆலில் நம்ம சிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம எல்லாமே ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பி வந்து சியில் ஆட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் ஆல் அப்படி ஆட் ஆல் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இந்த மெத்தட் தான் நமக்கு அந்த கன்சோல்ஸை கொடுக்குது. ஸோ லிஸ்ட்டை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். இங்கேயே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். லிஸ்ட்டுக்குள்ளே லிங்க்டு லிஸ்ட்டாக ஆர்ஏ லிஸ்ட்டானு சொல்லணும். அதான் சென்டாக்ஸ். நீங்கள் ஜென்ரிக்ஸ் இல்லாமையும் கொடுக்கலாம், ஜென்ரிக்ஸோடையும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்து ஆட் மெத்தட் அண்ட் சைஸு கண்டெய்ன்ஸ் ஆல் எம்டி இதெல்லாமே ஈஸி. ரிமூவ்னு ஒரு மெத்தட் இருக்குது, கிளியர்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரிமூவ் பண்ணணும், கிளியர் பண்ணணும். ஸோ எல்லாமே நமக்கு பேசிக் இங்கிலீஷ் டெர்மினாலஜி தான் அந்த கோடிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டோடைய டாபிக், லிஸ்ட்டோடைய கான்செப்ட். ஸோ இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.